விஜய் அவர் தரையில் தான் நிற்கிறாரான்னு தெரியாது. அவர் யாரோடும் பேசி சந்தித்து ஃபோட்டோ எதுவும் வந்ததில்லை. ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், பவன் கல்யாண் கடந்த ஒரு வருடமாக சென்னை வரும்போதோ அல்லது இவர் ஆந்திரா போகும்போதும் பேசிக்கொண்டு 6 முறை சந்தித்திருக்கிறார்கள். அதை தாண்டி பல முறை ஃபோன்லேயும் பேசியிருக்காங்க. ஸோ அவர் சொன்ன அட்வைஸ் என்னென்னா, பை எலெக்ஷனில் தான் திமுக ஒரு புதுசாக ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சது. உலகத்துக்கே புதிதாக கொடுக்கப்பட்டது திருமங்கலம் ஃபார்முலான்ட்டு. எலெக்ஷனுக்கு ஒரு எம்எல்ஏக்கு 20 லட்சம்னு பேர் அந்த டைத்தில், இப்போ 35 லட்சம். ஆனால் 75 கோடி வரைக்கும் செலவு பண்ணுறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் நேரடியாக ஸ்டாலின் செய்தார் அப்படின்னு நீங்கள் நிரூபித்தாதான் முடியும். இல்லை, இதுக்கு எங்கிட்ட டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்குது, இந்த டிஜிட்டல் எவிடன்ஸை நீங்கள் ப்ரூவ் பண்ணலன்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அது என்னன்னு சொன்னால், பேட்டிகள் என்ன வருதுன்னா 2 விதமான செய்திகள் வருகிறது. திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ணப்புறம் கூட கூட்டணி மாறலாம். இன்னொரு பக்கம் எங்கெல்லாம் காங்கிரஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கோ, திமுக அந்த சீட்டை கொடுக்கலன்னா அங்கெல்லாம் அதிருப்தி வேட்பாளர்களை முக்கியமான எம்பிக்கள் போட்டு திமுகவை பாதிப்பார்கள்னு கொண்டு போறாங்க. ஸோ இப்போ இந்த தேர்தலில் விஜய்க்கு சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், 2011 சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சைதை துரைசாமி அவர்கள் வழக்கு தொடர்ந்துட்டாங்க. அதனுடைய தீர்ப்பு நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் வருது. இது எந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு? கிட்டத்தட்ட 16 வருடங்கள் ஆகி போச்சு 2011 அப்படின்னா. இல்லை, அதான் இது 2011 தேர்தலுங்கிறது ஜெயலலிதாங்கிற அவங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர். ஒரு தேர்தலில் தடால்னு தோத்தாலும் அடுத்த தேர்தலில் ஒரு அலையன்ஸை பயங்கரமாக ஃபார்ம் பண்ணி மீண்டும் எழுந்து வருவாங்க. ஸோ 2004 40க்கு 40 தோத்தாங்க. பட் 2006 அலையன்ஸ் கொடுத்தும் 63 தான் ஜெயித்தாங்க. ஸோ 2009 பெரிய வெற்றி கிடைக்கல. பாராளுமன்றத்தில் மீண்டும் மத்தியில் அங்கேயே மன்மோகன் சிங் ஆட்சி 2வது முறை வந்துச்சு. ஸோ அந்த தேர்தலில் 10.3% என்னமோ விஜயகாந்த் வாங்கினார். ஸோ 2011 தேர்தலில் விஜயகாந்த் தன்னோட கொண்டு வரணும் என்று அதற்கு திரு சோ உதவியை நாடி அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆன உடனே அவ்வளவு பெரிய அலையன்ஸாக ஆயிடுச்சு. தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அந்த கூட்டணிக்கு கிடைச்சிது. ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பை எலெக்ஷனில் தான் திமுக ஒரு புதுசாக ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சது. உலகத்துக்கே புதிதாக கொடுக்கப்பட்டது திருமங்கலம் ஃபார்முலான்ட்டு. ஸோ பணம் கொடுக்கறதுன்ட்டு. ஸோ தமிழ்நாட்டில் அந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அதிமுக முதல் கட்சி, 2வது தேமுதிக, 3வது தான் திமுக வந்துச்சு. ஸோ இப்போ கொளத்தூரில் ஏன் அவர் அதுக்கு முன்னாடி 2006 கூட 1000 விளக்கில் தான் நின்று ஜெயிச்சார். ஆனால் 1000 விளக்கில் 2000 ஓட்டில் தான் ஜெயிச்சார். 1000 விளக்கு இனிமேல் நம்ப முடியாது அப்படின்னு பார்த்தப்ப 2009 தேர்தலில் வடசென்னை தொகுதியில் டிகேஎஸ் இளங்கோவன் 29,000 வாட்டில் கொளத்தூரில் ஜெயிச்சா நமக்கு ஒரு சேஃப் சீட்டு கிடச்சிடுச்சு. அண்ட் கொளத்தூரை ஒட்டி இருக்கிற பெரம்பூர் அந்த பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் மிக அதிகம். ஸோ நமக்கு ரொம்ப சேஃப்னு அங்கே போனார். ஆனால் ஜெயலலிதா மேடம் என்ன பண்ணாங்க, சைதை துரைசாமியை கொண்டு வந்து போட்டாங்க. இன்னொன்று இது ஜேசிடி பிரபாகரன் சொல்லிட்டு வில்லிவாக்கம் முன்னாள் எம்எல்ஏ, இது முன்னாடி வில்லிவாக்கம் தொகுதியோடு இருந்த பகுதி, அவரையும் கேம்பெயின் மேனேஜராக போட்டாங்க. அவர் கிறிஸ்துவர். ஸோ கிறிஸ்தவ ஓட்டுகளை டார்கெட் பண்ணுறார். இன்னொரு பக்கம் சமீபத்தில் கொலை நடந்து நேற்றை கூட அஸ்வத்தாமனுக்கு 12 நாள் கொடுத்துருக்காங்க ஆம்ஸ்ட்ராங். அவர் இப்போ பகுஜன் சமாஜ் வேட்பாளராக நிற்கிறார். அந்த தேர்தலில் ஸ்டாலின் வெற்றி பெற்றது 2700 ஓட்டில், ஆம்ஸ்ட்ராங் பெற்றது 4000 ஓட்டில். ஸோ இதில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு இவர் வழக்கு முதல்ல எலெக்ஷன் கமிஷனில் போடுறார். தள்ளுபடி ஆகிறது. ஹைகோர்ட்டில் போடுறார். ஹைகோர்ட்லேயும் 2016 வாக்கில் தள்ளுபடி ஆயிடுச்சு. ஸோ இது எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் 2017 போட்டு அப்படியே பெண்டிங் இருக்குது. நமக்கு இதுதான் சொல்கிறது, அதாவது இவருக்கு பேர் என்ன, சிதம்பரம் பேர் ரீகவுண்டிங் மினிஸ்டர்னு பேர். ஸோ தேர்தலில் முறைகேடுகள்ங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் ரொம்ப சர்வசாதாரணமாக. ஸோ இந்த வழக்கு திடீர்னு எப்படி பிக்கப் ஆச்சுன்னு சொன்னால், 2024 கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் திடீர்னு இவர் என்ன பண்ணுறார், ஒரு அற்புதமான இவரை போட்டிருக்கார். ஒரு வழக்கறிஞர் தனக்கு சார்பாக போடுறதா அந்த தீர்ப்பு உங்களுக்கு காப்பி அனுப்புகிறேன். சாதாரணமாக
எவ்வளவு பணக்கார கிளையண்ட்டாக இருந்தாலும் ஒரு 5-6 வக்கீல் போடுவாங்க. நான் அதிகமாக பார்த்ததுன்னா இதுக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் அந்த இதுலேருந்து வெளியானப்போ 23 24 பேர். இதில் ஸ்டாலின் தரப்பில் 26 வழக்கறிஞர்கள். அதில் 10 பேருக்கும் மேலே ஒரு தடவை வந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் 50 லட்சம் ரூபாய் வாங்குபவர்கள், கபில் சிபல் ஆரம்பிச்சு. ஸோ இந்த பக்கம் இந்த டீம் ஒர்க் பண்ணுது. அந்த பக்கம் அவர் என்ன பண்ணிட்டாரு, இதில் பாம்பே ஹைகோர்ட்லேருந்து இது ஹைகோர்ட் நீதிபதியாக இது இப்போ ஒர்க் பண்ணிவிட்டு திடீர்னு இது ரிசைன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார் தம்மா சேஷாத்ரி நாயுடுன்னு. அவரை கொண்டு வந்து வச்சுட்டார். அவர் ஒரு கேஸுக்கு வந்தப்போ முன்னாள் நீதிபதி இது சீஃப் ஜஸ்டிஸ் அந்த கேஸில் டெக்னிக்கல் மிஸ்டேக் இருந்தால் கூட இவர் முதல் முறையில் பெஞ்சிலேருந்து வந்திருக்கார். இவர் மீது அப்படி ஒரு மரியாதை இருக்கிறது. ஆந்திரா ஹைகோர்ட், அதுக்கப்புறம் கேரளா ஹைகோர்ட் போயிட்டு கடைசியாக இதிலேருந்து ஆயிருக்கார். ஸோ டிஎஸ் நாயுடுக்காக கேட்குறேன்னு கேட்டார். ஸோ இந்த இவருடைய பேரை பார்த்த உடனே சுப்ரீம் கோர்ட் இவரை கேட்போம் அப்படின்னப்ப அங்கேருந்து கத்துன்னு கத்துறாரு கபில் சிபல். சார் இந்த வழக்கில் ஒன்றும் இல்லை, இது தேவையில்லாமல் டைத்தை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னார். இவர் சொன்னார், மை ஹானர், ஏற்கனவே இந்த வழக்கு முடிஞ்சு 15 வருஷம் ஆயிடுச்சு. 2011 முழுமையாக சாட்சியை பார்த்திருந்தால் அவர் தேர்தலையே நின்று இருக்க முடியாது. தமிழகத்தின் தலையெழுத்தே மாறி இருக்கும். இப்போயாவது விசாரிங்க அப்படின்ன உடனே நீ ஜஸ்டிஸ் மகேஸ்வரி கேட்குறார், உங்களுக்கு எவ்வளோ ஒரு நாள் டைம் கொடுக்குறேன்? இல்லை, எனக்கு முழுசாக 2 நாள் வேணும். உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்டில் டைம் கிடையாது. இப்படிலாம் நீங்கள் கேட்டால் எப்படி? இல்லை பாருங்கள் தஜ்மையானோடனே டிசம்பர் மாதம் 23, 24, 22, 23, 24 3 நாள் மதியம் 2லேருந்து 4 கொடுத்தார். இதில் இவர் பல்வேறு ஆதாரங்களை வைக்கிறார். ஒரு இது அதில் இது துர்கா ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு மீட்டிங் நடந்து காசு கொடுத்தார், இங்கே இப்படி நடந்துச்சு, அங்கே அப்படி நடந்துச்சுன்னு கொடுக்குறாரு. ஏன்னா அந்த பணம் கொடுக்கறது இல்லாட்டி கவர்மெண்ட் கார் இதெல்லாம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு அரசு இயந்திரத்தை துஷ்பிரயோகம். இந்த மாதிரி இந்திரா காந்தி பயன்படுத்தியதால் தான் 1971 தேர்தல் செல்லாதுன்னு சொல்லி இது அலகாபாத் ஹைகோர்ட்டில் சொன்னதுனால எமர்ஜென்சி வந்து அவங்க தப்பிச்சாங்க. இதன் பிறகு சோனியா காந்தி அவர்கள் உங்களுக்கு யூபிஏ சேர்பர்சன் ஒரு போஸ்ட்டு கொடுத்தாங்க. ஆனால் அதில் அவங்களுக்கு சம்பளமும் ஏதோ இருந்ததுனால ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வச்சுருக்காங்கன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை ஆகிற மாதிரி நிலைமை வந்தோடனே ராஜினாமா பண்ணி பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த போஸ்ட்டு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இல்லைன்னு பண்ணிவிட்டு அப்புறம் மீண்டும் ஜெயிச்சான். ஸோ தேர்தலில் வெற்றி செல்லாதுங்கிறது இதற்கு முன்னால் பல முறை நடந்துள்ளது. அதனால உங்களுக்கு இந்த முறை இந்த வழக்கு இவர் இப்படி சொன்ன உடனே தெளிவாக எடுக்கிறாங்க. திருப்பி அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்த எல்லாமே எனக்கு வீக்காக இருக்குது. அதாவது ஆதாரம் போதாதுன்னு இல்லை. அதாவது இவர் பல கோடிகள் செலவு பண்ணப்பட்டது திருமங்கலம் ஃபார்னா. நீங்கள் பாருங்கள், எலெக்ஷனுக்கு ஒரு எம்எல்ஏக்கு 20 லட்சம்னு பேர் அந்த டைத்தில், இப்போ 35 லட்சம். ஆனால் 75 கோடி வரைக்கும் செலவு பண்ணுறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் நேரடியாக ஸ்டாலின் செய்தார் அப்படின்னு நீங்கள் நிரூபித்தாதான் முடியும். அப்படின்ன உடனே இல்லை, இதுக்கு எங்கிட்ட டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்ட்டார். இது கடைசியாக இந்த 24. ஸோ சொன்ன உடனே போன மாதம் 11 நம்ம வந்தப்போ இந்த டிஜிட்டல் எவிடன்ஸை நீங்கள் ப்ரூவ் பண்ணலன்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார். கடைசியில் என்ன நான் இதை பேசணும்னு என்கிட்ட சொன்னப்போ எனக்கு டிஜிட்டல் எவிடன்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு. ஆனால் அது என்னன்னு சொன்னால், கரெக்டாக தேர்தல் அன்னைக்கு காலையில் ஒரு கொளத்தூரில் ஒரு இது ஹாஸ்பிட்டலில் வச்சு பணம் கொடுக்குறாங்கங்கிற செய்தி அதிமுகவுக்கு வருது. உடனே தைதி துரைசாமியுடைய ஆட்கள் வீடியோ கேமரா எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, போகிறப்ப இது எலெக்ஷன் கமிஷனுடைய பறக்கும் படைக்கும் சொல்லிட்டாங்க. இவங்க போய் எடுக்கிறப்ப அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ எங்கள் முன்னால் எடுக்கப்பட்டது, எடிட் செய்யவில்லைன்னு எலெக்ஷன் கமிஷன் ஆத்தென்டிகேட் பண்ணிட்டாங்க. அதில் என்னடான்னா போய் கொஞ்ச நேரத்துக்கு இவங்களை உள்ளேயே விடலை. ஒரு கேட்டை பூட்டி வச்சுட்டு இவங்களை இது பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே போனால் ஒரு ரூம் பூட்டி இருக்குது, அந்த ரூமுக்குள்ளே விடமாட்டேன்னு தகராறு நடக்குது. அதுக்குள்ளே பின்னாடி வழியாக ஒரு செட் ஆஃப் விமன்ஸ் போகிறாங்க. மகளிர் சுய உதவிக்குழு போனால் 2-3 மூட்டையில் பணம் வழியில் கிடக்கு. ஸோ தெளிவாக கொடுக்கப்பட்டதுன்னு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே கேஷ் பிடிக்கப்பட்டதாக. ஸோ இந்த எவிடன்ஸை ஏற்றுக்கணும். இதுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற ஒரு கேள்வியை மாத்திரம் நீதிபதி வைத்தார். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், ஐயா என்னை கன்வின்ஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக இங்கே மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கு, ஆனால் எதிர்த்தரப்பு என்னை வீக்குன்னு சொல்லக்கூடாதுங்கிற கேள்வி கேட்டார். ஸோ இது எல்லாம் கொடுத்த பிறகு 2 பேரும் கொடுத்ததை கேட்டுட்டு நீ தீர்ப்பு பின்னால் இது பண்ணப்படணும்னு முடித்து வச்சார். இது பொங்கல் முடிஞ்ச உடனே. ஸோ அதுக்கு பிறகு போன வாரம் இன்றைக்கி டேட் கொடுத்து நாளைய தினம் இது பண்ணப்படுங்கிறது. சரி, இப்பொழுது
ஜஸ்டிஸ் மகேஸ்வரி இதற்கு முன்னால் கொடுத்த தீர்ப்புகளை பார்த்தால், இன்னொன்று இதை ஹேண்டில் பண்ண இந்த தரப்பு வழக்கறிஞர் டிஎஸ் நாயுடு, அவர் முன்னாள் இது ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்தவர். ஸோ இது எல்லாம் பார்க்குறப்ப ஆதாரங்கள் சட்டப்பூர்வமாக ஏற்கப்படும். சரி, பணம் கொடுக்கறதுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரணம். ஏன் கொடுக்கலன்னு சொல்லி போராடின அதுக்கு கேஸ் எல்லாம் நம்ம சேனல்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால அதை தாண்டி இந்த எலெக்ஷனில் அரசாங்கமே 5000 ரூபா கொடுக்குறேன் 2000 ரூபா கொடுக்குறேன்ட்டு அதை பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் இது பட் கேஷாக கொடுக்கப்பட்டது 1 கோடி ரூபா பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அதில் ஓட்டர் ஸ்லிப்பு ஸ்டாலின் பேர் போட்ட பூத் ஸ்லிப் கொடுத்து போய் போடணும்னு இந்த கேஷ் கொடுத்ததுக்கு இந்த கல்யாண மண்டபத்தில் ப்ரூஃப் எடுத்திருக்காங்க. ஸோ இத்தனையும் கொடுக்கப்பட்டதை எல்லாம் வாங்கிட்டு 2 தரப்பையும் கேட்டுட்டு நாளைய தினம் தீர்ப்புன்னு வச்சுருக்காங்க. என்னை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 25% 30% இது ஏற்கப்படும். அப்படி ஏற்றுட்டாங்கன்னா ஸ்டாலின் அவருடைய 2011 தேர்தல் மட்டுமில்லை, அதற்கு தண்டனை என்ன கொடுக்குறாங்கன்னு இருக்குது. பட் எலெக்ஷன் மால் ப்ராக்டிஸ்னு சொல்லிட்டாலே அந்த தீர்ப்பிலிருந்து 6 வருடங்கள் அவர் தேர்தலில் நிற்க முடியாது. அப்போனா வருகின்ற தேர்தலும் இல்லை, அதுக்கு அடுத்த 29 பாராளுமன்றம் 36 இதுவும் 31 தேர்தலையும் நிற்க முடியாது. ஸோ இந்த தேர்தலின் முடிவையே மாற்றி போட முடியும். சைதை துரைசாமி மிக தெளிவாக ஆதாரங்களை எடுத்து கொடுத்துருக்கார். ஸோ நாளைய தினம் தீர்ப்பு வர இருக்கிறது. ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்க என்டிஏ கூட்டணியில் தாவேக தலைவர் விஜய் அவர்களை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கதா தகவல் வந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சாத்தியமா இது அமைகிறது? இல்லை, இதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், விஜய் அவர் தரையில் தான் நிற்கிறாரான்னு தெரியாது. அவர் யாரோடும் பேசி சந்தித்து ஃபோட்டோ எதுவும் வந்ததில்லை. அவர் என்டிடிவி வந்தப்போ கூட அவரை சந்தித்த பத்திரிகையாளர்கள் தான் பேட்டி கொடுத்தாங்க. ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், அவரை போலவே ஒரு சினிமா நடிகராக இருந்து அரசியல்வாதியாக அனுபவப்பட்டு பல்வேறு தோல்விகளை சந்தித்து அதன் பிறகு வெற்றி பெற்ற பவன் கல்யாண் கடந்த 1 வருடமாக சென்னை வரும்போதோ அல்லது இவர் ஆந்திரா போகும்போதும் பேசிக்கொண்டு 6 முறை சந்தித்திருக்கிறார்கள். அதை தாண்டி பல முறை ஃபோன்லேயும் பேசியிருக்காங்க. ஸோ அவர் சொன்ன அட்வைஸ் என்னென்னா, தனியாக நின்று எதுவும் பண்ண முடியாது. நீ இது வரைக்கும் 2 மாநாடு தான் போட்ட, அதுவும் கண்ட்ரோல்டு மாநாடு விக்கிரவாண்டியும் மதுரையும் 50,000லேருந்து 2 லட்சம் பேர்னு சொல்கிறீங்க. மிச்சமெல்லாம் க்ளோஸ் டோர் தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் விஜயவாடாலையும் திருப்பதியிலையும் சிரஞ்சீவி போட்ட கூட்டம் இது வரைக்கும் ஆந்திராவே பார்த்ததில்லை. அப்படி ஒரு கூட்டம் கூட்டினாங்க. நாங்கள் அவர் போன இடத்துலெல்லாம் அப்படி கூட்டம் வந்தாலும் 10 லட்சம் 15 லட்சம் என்றாம் பத்திரிகை சொன்ன இடத்துல கூட கடைசியில் நாங்கள் 18% தான் ஓட்டு வாங்கினோம். ஸோ கையிலேருந்து காசு போனதே தவிர இது வெற்றி கிடைக்கல. திருப்பி இதை அரசியலில் வந்துட்டால் இதில் சினிமாவுக்கு வர முடியாது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத முடிவு பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்கார். அதன் பிறகு சொன்னார், சரி அவரை பார்த்துட்டு நானும் வந்தேன், நான் தனியாக முடியாதுன்னு சொல்லிட்டு சிறு கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டு பகுஜன் சமாஜ் மற்றும் ஏதோ ஒரு முஸ்லீம் லீகோடு சேர்ந்துட்டு ட்ரை பண்ணேன். அதுவும் வெற்றி பெறாமல் தான் இந்த முறை பிஜேபி மற்றும் தெலுங்கு தேசத்தோடு சேர்ந்து நின்று எனக்கு சார்பாக 20 எம்எல்ஏ நானும் இப்போ துணை முதல்வராக இருக்கிறேன் அப்படின்னப்ப, இல்லை பார்க்குறேன், பட் எங்கூட ராகுல் காந்தி வருவார் அப்படின்னு போன மாதம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாராம். ஸோ ராகுல் காந்தி இல்லை, அதாவது ராகுல் காந்தியும் பிரியங்காவும் மிக தெளிவாக இந்த முறை தாவேக்காவோட போகணும். அதாவது அவர்களுடைய போக்கு என்ன ஆச்சுன்னா, 2026 தேர்தலில் 50லேருந்து 99க்கு போயிட்டோம். ஸோ அதுவும் கூட்டணியாக 230 கிட்ட வந்துட்டோம். ஸோ 230க்கும் 275க்கும் 45 சீட்டு தான். ஸோ இன்னும் 1-2 மாநிலங்களை பிடிச்சா போதும். ஸோ அப்படி அதுலேயும் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ஏற்கனவே ஜெயிச்சு இப்போ ஆட்சி நடக்கிறது, ஆந்திராவில் தெலுங்கு இதுலேயும் நடக்குது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குன்னு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை இது மாதிரி இருக்குது. ஸோ இனிமேல் நமக்கு மரியாதை கொடுத்து வரணும். அதாவது நீங்கள் 80 எலெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸோடு திமுகவோ அதிமுகவோ சேர்ந்தால் அந்த கூட்டணி ஜெயிக்கும். யார் கூட காங்கிரஸ் இருக்காங்களோ அந்த கூட்டணி ஜெயிக்கும். 96 மாத்திரம் என்னாச்சுன்னா காங்கிரஸுங்கிற இடத்துல தமிழ் மாநில காங்கிரஸாக மாறிடுச்சு. அந்த நிலை மாறியது 2014 14 மோடியா லேடியான்னு ஜெயலலிதா மாத்திர வரைக்கும். அதன் பிறகாக கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாமலை அந்த இடத்தை பிஜேபிக்கு கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கும் 2014 தேர்தலில் காங்கிரஸ் தனியாக 4.5% எடுத்திருக்கு. ஸோ அந்த மரியாதையில் எம்ஜிஆர் காலத்துலேயும் ஜெயலலிதா காலத்துலேயும் எம்பி சீட்டுன்னு சொன்னால் 27 சீட்டு, எம்எல்ஏ சீட்னா 72 சீட்டு, அதாவது 1/3 பங்கு எம்எல்ஏ சீட்டு, 1/2 பங்கு இப்போ பார்லிமெண்ட்டுன்னு கொடுப்பாங்க. இப்போ 72 சீட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல 2016 41 சீட்டு கொடுத்தாங்க.
21 அதையும் குறைச்சி 25ன்னு குறைச்சிட்டாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா 71 சீட்டில் நின்னாங்கன்னா 50லேருந்து 60 சீட்டு ஜெயிப்பேன், 45லேருந்து 60 ஜெயிச்சாங்கன்னா 2 ராஜ்யசபா சீட்டு ஒரு தரையும் கிடைக்கும். இப்போ 25ல் நின்று 18 நின்னா ராஜ்யசபாவும் நிற்க முடியல. ஸோ ராஜ்யசபாவும் போகுது, இதுவும் சீட்டு குறையுது, மரியாதையும் குறையுது. அதனால இந்த முறை பீகாராக இருக்கட்டும், மேற்கு வங்காளத்தில் தனியாகவே போகிறதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. பீகார்லேயும் 61 கேட்டு பண்ணாங்க. ஸோ அதனால இங்கேயும் சீட்டை குறைச்சிக்கூடாது, குறைஞ்சபட்சம் 41 2016ன்னு ஸ்டார்ட் பண்ணி 35க்கு ஒத்துக்கலாங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் நடுவில் போய் சிதம்பரம் போய் இந்த முறையே ராஜ்யசபா அடுத்து 2026 அவருக்கு 27 அவருக்கு முடிகிறப்ப தரேன் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நிறைய லூப் உள்ளவனுங்க. சிதம்பரம் எப்படின்னா அவர் இதுவாக இருந்தார், ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அவரை நீக்கிட்டு அவரை ஹோம் மினிஸ்டராக போட்டுட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டராக பிரணப் முகர்ஜியை போட்ட உடனே பட்ஜெட் விஷயத்தை கேட்கணுன்னு அவர் சீக்ரெட் பக்கெல்லாம் போட்டு விட்டார். இங்கே அமைச்சர் இதில் பேசுகிறத அவர் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் அஃபிஷியலாக வந்தது, பேப்பரில் தேடினேன். ஸோ இந்த மாதிரி சோனியா வரை பல்வேறு ரகசியங்களை இல்லை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ கரெக்டாக தெரிய வர்றது முடிஞ்சது காங்கிரஸ் திமுகவோட தான் அப்படின்னு. இல்லை அது கூட நிச்சயமானு தெரியாது. நீங்கள் கொஞ்சம் காலங்கள் இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குது. இல்லை இப்போ இது பேட்டிகள் என்ன வருதுன்னா 2 விதமான செய்திகள் வருகிறது. திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ண அப்புறம் கூட கூட்டணி மாறலாம், நாமினேஷன் வித்ட்ரா பண்ணிட்டு நாங்கள் 2 பேர் கூட்டணின்னு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இன்னைக்கு தேதியில் எங்களுக்கு ராஜ்யசபா எம்பி ஒன்று வந்துருச்சு, ஸோ இது ஃபைனல்னு எடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். இன்னொரு பக்கம் எங்கெல்லாம் காங்கிரஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கோ, திமுக அந்த சீட்டை கொடுக்கலன்னா அங்கெல்லாம் அதிருப்தி வேட்பாளர்களை முக்கியமான எம்பிக்கள் போட்டு திமுகவை பாதிப்பார்கள்னு கொண்டு போகிறாங்க. ஸோ இப்போ இந்த தேர்தலில் இதுவரைக்கும் எடுக்கப்பட்டுள்ள முக்கியமான சர்வேக்கள், நான் சொல்கிறது அதிமுக ஆதரவு சர்வேவே வேணாம், பிஜேபி அல்லது நடுநிலை என்று திமுக ஆதரவுன்னு சொன்னால் சத்தியம் டிவி, பிஜேபி ஆதரவுன்னு சொன்னீங்கன்னா இது ஜனம் டிவி, இல்லை நடுநிலைனா நியூஸ் 7 ஒன்று பண்ணியிருக்கு. ஸோ இது JV ஸ்ரீராம் அவர் பிஜேபி ஆதரவாளர்னு சொன்னாலும் ஆங்கில சேனல்களில் அவர் நடுநிலையாக எடுப்பார். இந்த 4 பேருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய்க்கு அர்பனில் கிட்டத்தட்ட 20லேருந்து 25% ஓட்டு இருக்குது, ரூரலில் 8% குறையுது, பட் இன்பிட்வீன் சில ஏரியாக்களில். ஸோ 12லேருந்து 15 சாலிடாக வரும். ஒரு 50 சீட்டில் சென்னையில் ஒரு 12 சீட் உட்பட 25% தொடுறார். இவ்வளவு வாக்குகளை இவர் வாங்கும் பொழுது இது யாருடைய ஓட்டை பிரிப்பார், யாருடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கும்? தப்பித்தவறி 2016 போல ஜெயலலிதா மீண்டும் வந்ததுக்கு மக்கள் நல கூட்டணி உதவுனது போல இவர் வந்தால், இவர் சொல்கிற தீய சக்தி திமுக தோற்கப்படிக்க வேண்டும். நேற்றுக்கு மாமல்லபுரத்தில் கூட என்ன சொன்னார், இந்த நிதிக்கு நான் இந்த ஸ்கீமெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பிரச்சனையாக இருப்பது 4 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 30% நேரடியாக முதல் குடும்ப பாக்கெட்டுக்கு போகுதுன்னு சொல்கிறார். ஸோ இதை தடுக்கணும். ஸோ ஒரு பக்கம் பவன் கல்யாண் மூலமாக பேச, பவன் கல்யாண் உங்கள் ஸ்டார்டிங்லேயே கேட்டேன் இது சாத்தியமானு கேட்டேன். நான் கேட்டது காரணம் பாஜக இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில், ஏன்னா இவங்க தான் ஒரு பக்கம் கொள்கை எதிரி இதெல்லாம் பேசிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் இந்த என்டிஏ கூட்டணி இணைகிறார் அப்படின்னா அதிமுக ப்ளஸ் பாஜக ப்ளஸ் தாவேகா அப்படின்றது விஜய்க்கு எடுக்குமா? அங்கே தான் வரேன். இதுதான் என்ன பண்ணிட்டாங்கன்னால் பவன் கல்யாண் பேசினப்ப இதை லைட்டாக சுட்டி காட்டின உடனே, சரி நீ காங்கிரஸோட போனிய ஒழுங்காக பேசினியா, என்ன ஆச்சு? ஜான் ஆரோக்கியசாமியோ இல்லைன்னா இவரையோ ஆதவர்ஜுன் ரெட்டியோ நீ அனுப்புகிற, நீ ஒரு தடவை ராகுலை போய் பார்த்து பேசியிருந்தா அவர் சோனியா கிட்ட திடமாக இருந்திருப்பார். ஸோ நீ இறங்கி பேசணும், அதை விட்டுட்டு அவங்க 2 பேரையும் நம்புகிற. சரி இப்போ விட்டு பாஜகவோட சேர்றதுன்னா உனக்கு கஷ்டம். இப்போ செங்கோட்டையன் மூலமாக இபிஎஸ் மூலமாக பேசி அதிமுக கூட்டணியில் இந்த முறை திமுகவை தோற்கடிப்பது தான் நமது லட்சியம் என்ற ஆங்கிளில் கூட்டணிக்குள்ளே நம்ம இருக்கிறோம், நமக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இல்லை, நீங்கள் அதிமுக இப்போ இடங்களில் மாத்திரமும் உங்கள் கூட்டணிக்கு மாத்திரம் பிரச்சாரம் பண்ணுவேங்கிற மாதிரி பண்ணலாம் என்ற நிலைக்கு ஒரு இது பண்ணியிருக்கு. ஸோ இது 2011 41 சீட்டில் விஜயகாந்த் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அந்த சீட்டோ அதை விட 1-2, ஏன்னா 41 டிசைட் பண்ணுது, 5ன்னு கூட்டினால் இவருக்கு ராசி என்று இது பண்ணப்படும். அதனால அதே மாதிரி 2019 14 சீட்டில் நின்னார். ஸோ அதனால அந்த மாதிரி இப்போ 41க்கு இவருடைய ராசி 7ஓ 6ஓ சொல்கிறாங்க. அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு 42 43 ஏதோ ஒரு எண்ணில் இவர் நின்றால் உனக்கு 30-35 எம்எல்ஏ வரலாம், துணை முதல்வர் வர முடியும். இன்னும் சொல்ல போனால் 30 சீட்டு பாஜக நின்றால், 4 நாள் முன்னாடி நம்ம இவரும் பேசியிருப்பார், நயினார் நாகேந்திரன் அவர்களும், பாஜக இவர் KP ராமலிங்கம் அவர்கள் அமைச்சரவையில் இருப்பார்,
நமக்கு 20 எம்எல்ஏக்கு மேலே இருப்பார். கிட்டத்தட்ட அந்த நிலை நடந்தால் இப்போ என்டிஏ என்ற கூட்டணி அதிமுக தலைமையில் விஜயும் பாஜகவும் பாமகவும் 4மே சேர்ந்திருந்தால் 200 சீட்டை தாண்டி திமுக 20 சீட்டு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ உன்னை காலை வாரி விட்ட ராகுல் காந்தியும் சேர்த்து இதை அடிச்சேன்னா நீயும் துணை முதல்வராகலாம். அதனால இல்லைன்னா இன்னும் உன்னுடைய படம் வராமல் இருக்குது. இன்னைக்கு காலையில் நேற்றெல்லாம் வந்த நியூஸு ஜனவரி 17 அன்னைக்குள்ளே சர்டிஃபிகேட் வந்துடும். 19 இந்த மாதம் 17க்குள்ளே 19 இன்னைக்கு காலையில் நியூஸ் வருது. அந்த குழுவில் இருக்கும் யாரோ ஒருவர் வரவில்லை, இன்றைக்கி படம் பார்க்கல. ஸோ படம் இது 17 வர்ற வாய்ப்பு தடைபடுகிறது. ஏன்னா அடுத்த 3 நாட்களில் இதிலிருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டு இது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நாளைக்கோ இன்றைக்கோ வரார். அவர் வந்து 2 நாளைக்குள்ள தேர்தல் அறிவிக்கப்படும். 12ஆம் தேதி 13. சரி, அது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதன் பிறகு ஜனநாயகன் வரக்கூடாது என்பதை திமுக பார்த்துக்கும். ஏன்னா அந்த படத்தில் இவருடைய கேரக்டர் பேரே வந்து இது தளபதி வெற்றி கொண்டான்னு டிவிகேன்னு வந்திருக்க மாதிரி. ஸோ டிவிகே வெற்றி, டிவிகே வாழ்கன்னு இந்த டயலாகை வச்சா கூட பிரச்சாரத்துக்கு யூஸ் ஆகுங்கிறதுனால 2019 தேர்தலில் மோடியை வைத்து எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் அப்போ காங்கிரஸ் தடை வாங்கிட்டாங்க. ஸோ இந்த படம் வர முடியாது. ஸோ உன்னுடைய எதிர்காலமே இது. அதில் நீ 500 கோடி போட்டிருக்க, ப்ளஸ் இதில் மாட்டிகிட்ருக்க. ஸோ இந்த முறை இந்த கூட்டணிக்கு வருவது நல்லதுன்னு திரு பவன் கல்யாண், ஏன்னா அவர்கிட்ட 1-to-1 பேசக்கூடிய ஆட்களே கம்மி. ஸோ நீங்கள் செங்கோட்டையனே இது விஜய் கூட பேச முடியல. அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் கிடைச்சா அவர் 2 தடவை கால் எடுக்காமல் அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் வந்து நீங்கள் ஏன் அவருக்கு பண்ணீங்கன்னு கேட்குறாரு. ஸோ விஜயை பார்க்க வேணாம், கட்சியில் கீழே கூட யாரையும் பேச முடியல. பட் பவன் கல்யாண் அவருடைய ஸ்டேச்சர் ப்ளஸ் நடிகருங்கிறதுனால அவர் பேசி இந்த அளவுக்கு சொன்ன பிறகு இப்பொழுது பேக் சேனல் வழியாக அதிமுகவோடு பேசிக்கொண்டிருப்பதாக தகவல் வருகிறது. நாளானைக்குள்ளே இதை முடிக்கணும் எந்த பக்கமாக இருந்தால். இப்போ சிபிஐ விசாரணை வேலை வருது. இந்த சிபிஐ விசாரணை எதற்காக? உண்மைக்குமே அந்த கரூர் சம்பவத்துக்கு ஆத்துக்கானா இல்லை இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளை நடத்தத்தான் ஒருவேளை கூப்பிட்றாங்களா? இல்லை, சிபிஐ விசாரணையை பொறுத்த வரைக்கும் 41 பேர் மரணம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதே பெங்களூர் கேஸில் பார்த்தீங்கன்னா அங்கே விசாரணை கமிஷன் போட்டு ஏதோ ஒன்று பண்ணாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ணுறது கிடையாது. இங்கே இருக்கிற முதலமைச்சர் கீழே போலீஸ் வருது. சரி, முதலமைச்சர் கலந்து கொண்ட மெரினாவில் நடந்த ஏர் ஷோவில் 5 பேரோ 4 பேரோ இறந்தார்கள். 400 பேர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் யாருக்கா ஏதாவது ஆச்சான்னு தெரியாது. ஆனால் அதில் பேரில் விசாரணை கிடையாது, யாருக்கும் தண்டனை இல்லை. இதில் ஈசிஆரில் திரு ஏஆர் ரஹ்மான் ஷோக்கு திரு ஸ்டாலினுடைய கன்வாய் 28 நிமிஷம் மாட்டிக்கிச்சு. ஆனால் அதுலேயும் யார் பேர்லேயும் ஒரு ஆக்ஷன் இல்லை. ஸோ இந்த விஷயத்தில் ஆக்ஷன் எடுக்கலைன்னா பிரச்சனை. ஒரு பக்கம் திமுக என்ன சொல்கிற ஒரே ஒரு காரணம் இவர் லேட்டாக வந்தார் அப்படிங்கிறது. பட் லேட்டாக வருது. அடுத்தது போலீஸ் கேட்டுக்கிட்டது இங்கேருந்தே பேசுங்கன்னா, ஆனால் இவர் அங்கே போனார். சரி, லேட்டாக வருதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். நான் சின்ன வயசுலலாம் பார்த்தேன்னா வந்து ராத்திரி 7 மணிக்கு வரதாக இருந்த மீட்டிங் மறுநாள் காலையில் டீ குடிக்கிறப்ப நான் கருணாநிதி அவர்கள் 1984 தேர்தலில் கிருஷ்ணகிரியில் நான் பாலிடெக்னிக் படித்தப்போ பார்த்துருக்கேன். ஸோ இது சர்வசாதாரணமாக நடக்கும். அவர் பர்மிஷன் வாங்கின டயத்துக்குள்ளே வந்திருக்காருன்னா 3 to 10 சொன்னதில் 7 மணிக்கு வந்திருக்கார். ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க? 2 விஷயங்கள். ஒன்று, அன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு மீட்டிங், மத்தியானம் 2:30 மணிக்கோ 3 மணிக்கோ திரு செந்தில் பாலாஜி உள்ளணியில் இருக்கிற ஒருவர் போட்ட ட்வீட்டில் இன்றைய தினம் இதில் கும்பகோணம் மகாமகத்தை போல ஒரு ட்ராஜடி நடக்க இருக்கிறதுன்னு போட்ட ட்வீட்டு எடுத்து இந்த தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட கூட அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. இதை தாண்டி பக்கத்தில் ஒரு குழி தோண்டப்பட்டிருக்கிறது. அந்த குழி 2 நாள் கழித்து மூடிட்டாங்க, சிபிஐ வந்தப்போ இல்லைன்னு. அதனுடைய வீடியோ ஆதாரங்கள் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவர்கள் கொடுத்த ஆதாரங்கள் திமுக தரப்புலையும் திமுக நேரடியாக இல்லைன்னா போலீஸ் தரப்பில். ஏன்னா இப்போ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன பேட்டி கொடுத்தாரோ அதில் காட்டின வீடியோவை இங்கே தமிழ்நாடு ஐஏஎஸ் கேடர் அமுதா அவர்கள் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி போன முறை விஜய் அங்கே டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் இருந்த அதே நேரத்தில் அந்த நேரத்தில் ஏஜிடிபியாக இருந்தவர் அவரும் அங்கேயே இருந்தார். ஸோ இப்போ அவர் டிஜிபி ஆகிட்டார். அதனால் அவர்கள் தமிழ்நாடு அரசு அதே மாதிரி இப்போ இது விஜய் தரப்புலேருந்து தாவைக்கா தரப்புலேருந்து சொல்லப்படுறது என்னென்னா, அந்த 10 ரூபா பாலாஜின்னு இவர் பாட்டு பாடிய உடனே செருப்பு தூக்கி எறியப்பட்டது. பிறகு சில கெமிக்கல்கள் அல்லது பொடிகள் ஸ்ப்ரே பண்ணப்பட்டது. அந்த கைதாகி உள்ளே இருந்த அந்த மாவட்ட செயலாளருடைய மனைவியை மயங்கி விழ அவர் என்னை தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதுனால
நான் தப்பித்தேன், என்னையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிருந்தா என்ன இருக்குன்னு தெரியாதுன்றாங்க. இதற்கு அடுத்ததாக அந்த 41 பேருக்கும் மத்தியானம் காலையில் 4 மணிக்குள்ளாகவே உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணது. இது எல்லாத்த பற்றியும் 2 பக்கத்துலையும் வாங்கியிருக்காங்க. ஸோ சிபிஐ ரிப்போர்ட்டு கொடுக்கறதாக இருந்தால் தரோவாக இருக்கணும். ஏன்னா சாதாரணமாக சிபிஐட்ட கொடுத்துட்டேன்னா கொடுத்துருவாங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை ஒரு நீதிபதி தலைமையில் அவர் மேற்பார்வைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் கேள்விகள் கேட்டிருப்பார். இதெல்லாம் இன்னும் வீக்காக இருக்குது, இதையே இந்த பக்கம் கேட்கலன்னு. ஏன்னா நீங்கள் ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நீதிபதி அல்லது ஒரு பெஞ்சுக்கிட்ட ஆவரேஜாக 80லேருந்து 90 கேஸ் போடுவாங்க. அதில் 70 வரைக்கும் விசாரிப்பாங்க. கடைசி 15 சில நேரம் தள்ளி போயிடும். ஸோ அதில் 1-2 சேர்ந்து கிளப் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு 50 வழக்குகளை விசாரிக்கிறாங்கன்னா 6 மணி நேரத்தில் ஒரு கேஸுக்கு 10 நிமிஷம் 15. இப்போ சிபிஐ அறிக்கை அங்கே இருக்கிற இந்த கேரவான் டிரைவர்லேருந்து அதில் இருந்த 3 சிசிடிவியில் ஆரம்பித்து ட்ரோனில் எடுத்த சிசிடிவி அங்கே விசாரித்தவங்க அத்தனையும் பற்றியும் 10,000 பக்கத்துக்கு அறிக்கை இருக்கும். 10,000 பக்கத்தை அந்த 10 நிமிஷத்தில் அவங்க படிக்க முடியாது. அதற்காகத்தான் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டிருக்காங்க. அவர் அதில் பெரும்பாலும் படிச்சுட்டு சிபிஐட்ட இந்தந்த குவாரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதையெல்லாம் திருப்பி தாவேகா தரப்பில் உங்ககிட்ட இன்னும் ஆதாரம் இருக்கா, ஏன்னா நீங்கள் ஸ்ப்ரே அடித்தாங்க இதெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ இதையெல்லாம் கொடுத்தா, ஏன்னா இந்த மாத கடைசிக்குள்ளே ஏற்கனவே கொடுத்தது 90 நாளில் முடிக்கணும்னு சொன்னாங்க. நவம்பர்லேருந்து 90 நாள் போட்டால் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி முடிஞ்சாச்சு. இது எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த மாத கடைசிக்குள்ளே கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அடுத்த 2-3 நாட்களில் விஜய் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுங்க, அவங்க உங்கள் பேரில் வச்சதில் இன்னும் உங்களுக்கு விளக்கம் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபைனல் ரிப்போர்ட் வந்துடும். ஸோ இதில் பெரிதாக சார் ஒன்று விஜய் போன பேச்சில் கூட தஞ்சாவூரில் கூட என்ன இதில் மாட்டி விட பார்க்குறாங்கன்றாங்க. சரி, கண்டிப்பாக பொறுப்பு 3 பேருக்கு இருக்குது. ஒன்று குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிற மக்கள், 2வது விஜய், 3வது போலீஸ். ஆனால் முழுக்க விஜய் தரப்பை கொண்டு போகிற தப்பு. பட் அந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு போலீஸாக போலீஸ் கடமையை சொன்னதுனால தான் அவர் தப்பிச்சார். ஸோ நீ இந்த வழக்கில் இருந்தெல்லாம் தப்பிச்சதுக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறன்னா காரணம் பிஜேபி தான், கூட்டணி சேருந்தான் திரு பவன் கல்யாண் சொல்லியிருக்கார். ஸோ அதுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காக இருக்கலாம்னால் அரசியல் காரணமாக எதிரிகள் அப்படியே நினைக்க முடியும். ஆனால் கூட்டணிக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.